மனுஷத்தம் கேக்குது. ஐயா பூஜை முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப வந்துருவாரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல மாப்பிள்ளையை தான் பிடிச்சிருக்கிற. தாயி கல்யாணம் கட்டிக்கிட்டு போற. போந்து விட்டு மானம் பறந்து விட்டு மானம் 2 ஒரு மானத்தையும் காப்பாத்தணும். சரியா? அப்படி கொண்டாயா. ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. நல்லா இருக்கு, சந்தோஷமா. எங்கடா உன் கூட்டாளி ராசப்பன்? எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு அவன் தானே செய்வான். எங்க ராசப்பனை காண? தோ கூப்பிடுங்கய்யா. ஓய் ராசப்பா! அப்புறம் மாடசாமி எல்லாம் திருப்தி தானே? ஐயா ரொம்ப நன்றிங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. போயிட்டோம், நல்லபடியா போயிட்டோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கிளம்பு கிளம்பு, வண்டிக்கு போங்க. ஐயா, ஊர்ல உள்ள பொண்ணுங்களை எல்லாம் தான் சொந்த பேத்தியா நினைச்சு சீர் சினத்தையெல்லாம் கொடுத்து அனுப்புறீங்க. ஆனா உங்க சொந்த பேத்திக்கு நிச்சயதார்த்தம்னு தகவல் வந்திருக்கு. அதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே. என்னைய பேச சொல்றேன்? என் சொந்த பேத்திக்கு நிச்சயதார்த்தம்? தாத்தாக்கு தகவல் தபால்ல வருது. எங்கேயாவது பார்த்திருக்கேன் அந்த அநியாயத்தை? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதாயா. ஒடியா, இதே ஊர்ல இதே மாதிரி 25 வருஷம் வாழ்ந்துட்டேன். சொச்ச வாழ்க்கை இதே மாதிரி வாழ்ந்துட்டு போறேன். உங்க கோவம் நியாயமானதுதான். அதுக்காக வேற பார்த்து தாய விழுத இறங்கணும். விழுத பார்த்து வேற ஏறப்படாது. புரிஞ்சா? ஏ மாடசாமி பொண்ணு கல்யாணம் ஆகி மறு வீட்டுக்கு போதாட்டு இருக்குது. ஆமாண்டி. அப்பா வண்டி குடுக்குற குடுக்கல உடம்பெல்லாம் ஆடி போய் போல் இருக்கு. போற கிளப்பு தெரியாம இருக்குதுக்கு. ராசப்பா ஒரு பாட்டு எடுத்து விடப்பா. அதுக்கு என்ன பாடிட்டா போச்சு. அவ்வளவுதானே. வண்டி வெல்சா வட்ட பாடுறதுனால பிச்சிட்டு வந்துரும்ல. என்ன ராசப்பா நீ எடுத்து விடு. அண்ணே ஓட்டு ஓட்டு. என்னடா நம்ம ஊர்ல வந்தாச்சா? வந்தாச்சு. வழி ஓரமல்லுங்க ஓரமல்லுங்க. வழி விடுங்க. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்கய்யா. என்னப்பா ஊர் ஜனங்களாம் வந்தாச்சா? சார் எல்லாம் ரெடியா வரம்பா வரம்பா. வழி விடு. ஐயா வரல. வாங்க சார். ஓரமல்ல. வாங்க சார் வாங்க சார். வாங்கய்யா. வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். உட்காருங்க. வணக்கம்பா. எல்லாரும் அமைதியா இருங்க. கச்சமட்ட அர்த்தம் பண்ண கூடாது. எல்லாரும் கண்டிப்பா இருங்க. எல்லாம் பின்னால போ. வரிசையில வா, வரிசையில வாங்கப்பா. ஓரமா வா ஓரமா வா ஓரமா வா ஓரமா வா. பின்னால போங்கறல்ல, வரிசையில வந்து நில்லு. பின்னால போய் நில்லு. போ. எல்லாரும் இப்படி கும்பலா நிக்காம வரிசையா நிக்க சொல்லுங்க. போங்கப்பா போங்கப்பா. போங்கப்பா. ஐயா எழுதிக்கங்கய்யா. இவர் பேர் ராமசாமி, வயசு 35, நம்பர் 3 கிழக்கு தெருல இருக்காரு. இவர் சம்சாரம் பேர் பார்வதி, வயசு 30ஆவது. 2 பிள்ளைங்க, குமாரசாமின்னு பையன் 17 வயசு ஆகுது. பொண்ணு பேர் அமுதராணி 15 வயசு ஆகுது. சரி இத கையெழுத்த போடு. எல்லாரும் கார்டு கிடைக்கும், அமைதியா இருங்க. போய் போட்டோ எடுத்துக்க. சரிங்கய்யா. பாம இங்க கொடுத்துட்டு அங்க போய் போட்டோ எடுத்துக்க. உட்காருங்க. துண்டெடுங்க. அழுக்கு அது அண்ணன் சொல்றாருல, பெரிய ஜமீன்தார். துண்டடியா ஒரே நாத்தம். இப்ப எடுனே. ஒரு ஆளா வா. கஷ்டம் பட ஒரு ஆளா வா. நீ போப்பா. எல்லாம் வாங்கண்ணா வரிசையா வாங்கண்ணா. வாங்கண்ணா வாங்கண்ணா. கொஞ்சம் சரிங்கம்மா. போ போ போட்டோ எடுத்துக்க. தம்பி வேற யாராவது இருக்காங்களா? ஐயா ஊர்ல எல்லா ஆளுங்களும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒருத்தனும் பாக்கி கிடையாது. பரவாயில்ல, உங்களோட தயவுனால வேலை சுலபமா முடிஞ்சிருச்சு. அப்ப நாங்க புறப்படுறோம். ஐயா ஐயா, எனக்கும் கார்டு கொடுங்க, என்னையும் போட்டோ எடுங்க. என்ன தம்பி இன்னும் நீ கார்டு வாங்கலையா? இல்லைங்கய்யா. சரி சரி உன் பேரை கொடு. பேர் எழுதிங்கய்யா. ராசப்பன், வயசு ஒரு 24 இருக்கும். உங்க அம்மா அப்பா பேரை சொல்லு. அம்மா அப்பா யாரும் இல்லைங்கய்யா. சரி அம்மா அப்பா தான் இல்ல, அண்ணன் தங்கச்சி பொண்டாட்டி இருந்தா அவங்க பேரை சொல்லு.
எனக்கு யாரும் இல்லைங்கய்யா. அட என்னப்பா நீ? சரி நீ எங்க இருக்க, உன் விலாசத்தையாவது சொல்லு. எனக்கு வீடு வாசல்லாம் எதுவும் கிடையாதுய்யா. இந்த ஊர் தான் எனக்கு எல்லாமே. ஆமாங்கய்யா, நாங்கெல்லாம் அவனுக்கு அண்ணன் தம்பிக்க மாதிரி. அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருங்கய்யா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா சட்டப்படி அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க முடியாது. ஐயா நீங்க பெரியவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐயா ஐயா, ஊர்ல இருக்கிற எல்லாரும் கார்டு கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் கார்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? எனக்கும் ஒரு கார்டு கொடுங்க. சொன்னா புரிஞ்சுக்க தம்பி. அம்மா அப்பா அண்ணன் தம்பி இருக்கிற வீடு விலாசம் எதுவுமே இல்லைன்னு சொல்றேன். இத பார், குடும்ப கார்டுன்றது குடும்பஸ்தனுக்கு கொடுக்கறது, உன்ன மாதிரி தனிப்பட்ட ஆளுக்கு கொடுக்க முடியாது. ஐயா ஐயா ஐயா, சார் ஐயா ஐயா ஐயா, இப்படிலாம் சொன்னா எப்படிங்க? தயவு செஞ்சு எனக்கு ஒரு கார்டு கொடுங்கய்யா. புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? உன்ன மாதிரி அனாதைக்கெல்லாம் குடும்ப கார்டு கிடையாதுயா. டிரைவர் கார் எடு. சுதா, நான் வாங்கி கொடுத்த ஐஸ் தான் கரையுது, உன் மனசு இன்னும் கரையவே மாட்டேங்குது. நீங்க ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, 3 பேத்துக்கு வாங்கி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப உசாரா இருக்காளுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்தாங்கம்மா, இத சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாமா, நீ சாப்பிடு. ஏமாமா நீங்க அக்கா இல்லனா பொங்கலை சாப்பிட மாட்டீங்களா? ஆமா ஆமா, அக்கா விட்டு மாமா எப்பவுமே சாப்பிடவே மாட்டாரு. வந்தீங்களா? மாமாவை கிண்டல் பண்ணாதீங்க. ஏமாம்மா கோவப்படுறீங்க? விளையாட்டுக்கு சொன்னாலும் அதானே மாமா உண்மை. என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே. அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் நான் யாருமே இல்லாத அனாதையா இருந்தேன். அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு சொந்தம் பந்தம் பாசம் எல்லா உறவும் கிடைச்சது மாமா. அவ இல்லாம என்னால வாழ முடியாது மாமா. என்னடா ராசப்பன காலையில இருந்து ஆளே காணோம்? டேய், அங்க உட்கார்ந்திருக்கான்டா. டேய் ராசப்பா, என்ன தனியா உட்கார்ந்திருக்க? இப்ப மட்டுமாடா? நான் பிறந்ததுல இருந்தே தனியா தானடா இருக்கேன். என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? காலையில இருந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்கோம். நேத்து திருவிழாவிலையும் உன்னை காணோம். எங்கடா போன? நான் எங்கேயும் போலடா. பொங்கலுக்கு அடுப்புக்கு கல்லு கட்டதுல இருந்து மிச்சம் மீதி இருந்தது காக்கா குருவிக்கு போற வரைக்கும் நான் அங்கதான்டா இருந்தேன். நெசமாவாடா? எங்களை மன்னிச்சிடுறா, நாங்க யாருமே உன்னை கவனிக்கலடா. நீங்க மட்டும் இல்லடா, இந்த ஊரே நான் இருந்தது கவனிக்கல. வருஷம் முழுக்க இந்த ஊர்ல எல்லார் வீட்லயும் விதப்புல இருந்து வெள்ளாம வரைக்கும் கல்யாணத்துல இருந்து கருமாரி வரைக்கும் எல்லாத்துக்கும் ராசப்பா ராசப்பான்னு என்ன தானே தேடுவாங்க. நானும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன். ஆனா ஒரு 4 கிழமைன்னு வந்தா மட்டும் இந்த ராசப்பனை யாருமே தேடுறது இல்லடா. நான் அவங்கள ஒண்ணு தப்பு சொல்லலடா. அவங்க என்னடா பண்ணுவாங்க? வருஷத்துல ஒரு தடவை சொந்தக்காரங்களோட சந்தோஷமா இருக்காங்க. அவங்க கூட பேசுறதுக்கே நேரம் பத்தாது. இதுல இந்த அனாதையை யாரா தேடுறது? ராசப்பா, ஏன்டா அனாதைன்னு சொல்ற? உனக்கு நாங்களா இருக்குண்டா. ஆமாண்டா. அதெல்லாம் சும்மாடா. நான் பார்த்தேன்டா, மானாபுரத்துல இருந்து வந்த உன் அத்தை பொண்ணோட நீ சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தத. நாளைக்கே உனக்கு கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா குடும்பம் குட்டின்னு ஆயிடுவீங்க. நான் காலத்துக்கு இப்படிதான்டா. டேய் டேய், ஏன்டா புரியாம பேசுற? ஏன் எங்களுக்கு கூட கல்யாணம் நடக்குமா? உனக்கு கல்யாணம் நடக்காதா? எப்படிடா நடக்கும்? நடக்கும்டா. உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி வேணும்னா எங்களால கொண்டு வர முடியாது. ஆனா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பொண்டாட்டி பிள்ளாமா மச்சனோட எங்களால இருக்க முடியும்டா. உனக்கு கல்யாணம் ஆனா ஒருத்திக்கு புருஷன் ஆயிடுவேன், குழந்தை பிறந்தா அப்பா ஆயிடுவேன். உனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை யாரும் அனாதைன்னு சொல்ல முடியாதுடா. எனக்கு யாரா பொண்ணு கொடுப்பா? ஏன்டா கொடுக்க மாட்டாங்க? நம்ம ஊர் அழுக்குராம் சாமிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரும் நம்ம புரோக்கர். நாளைக்கே போய் அவரை பாக்குறோம். வர்ற ஆவணில கல்யாணத்தை முடிக்கிறோம். டேய் பொன்னுசாமி, நெத்தியில பட்டையை போட்ட உடனே பட்டை கலப்புறடா. அப்படியே 2 கிளாஸ் வயித்துல பட்டையை விட்டா இன்னைக்கு ஃபுல்லா கெத்தா வேலைய பார்க்கலாம்ல.
பத்திரமா இருக்கு. இன்னைக்கு கட்டிங் ஓகே. இன்னைக்கு வருமானத்தை தரும் மகாலட்சுமி யாருன்னே தெரியலையே. சரோஜா, ஏய் சரோஜா, என்னாச்சுங்க? ஏன் இப்படி கத்திட்டே இருக்கீங்க? இந்த போட்டோவை யாரடி இதுல வச்சது? ஏன் நான் தான் வச்சேன். இந்த பொண்ணுக்குள்ள மாப்பிள்ளை பார்க்க மாட்டீங்களோ? கமிஷன் வராதுன்னு பயப்படாதீங்க. நயா பைசா பாக்கி இல்லாம நானே உங்க கமிஷனை கொடுத்துறேன். என்ன கிண்டல் பண்றியா? பின்ன என்னங்க, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் மாப்பிள்ளை பாக்குறீங்க, எல்லா மாப்பிள்ளைங்களுக்கும் பொண்ணு பாக்குறீங்க. நம்ம வீட்லயும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னு கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறை இருக்கா? அதனாலதான் உங்க பையில நம்ம பொண்ணு போட்டோவை வச்சேன். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் மாப்பிள்ளை பார்த்தா புரோக்கர் கமிஷன் கிடைக்கும், நம்ம பொண்ணுக்கு பார்த்தா உங்க கைய விட்டுல செலவு பண்ணா அதான் மாப்பிள்ளையே பார்க்காம இருக்கீங்க.